you. And I know she does. You only get one wish. ஒரு சின்ன ஹாரர் மூவி $1 மில்லியன் கூட இல்லாத பட்ஜெட்ல உருவான படம் இந்த வருஷத்திலேயே பிக்கெஸ்ட் சினிமாட்டிக் சர்ப்ரைஸா மாறி இருக்கு. சூப்பர் ஹீரோஸ் இல்ல, $1 பில்லியன் பிரான்ச்சைஸ் இல்ல, மேசிவ் ஹாலிவுட் ஸ்டுடியோ மெஷின் இல்ல, ஜஸ்ட் அப்சஷன். முதல்ல இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு லோன்லி யங் மேன், ஒரு கிரஷ், ஒரு விஷ். ஆனா ஸ்லோலி அந்த ஃபேண்டசி சம்திங் டெரிஃபைங்கா மாற ஆரம்பிக்குது. இதுல கிரேசியஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ஃபில்ம் மேக்கர் ஒரு யூடியூப் கிரியேட்டரா ஸ்டார்ட் பண்ணவர். அப்படின்னா எப்படி ஒரு ஸ்மால் இண்டிபெண்டன்ட் ஹாரர் ஃபில்ம் குளோபல் ஃபினாமினனா மாறுச்சு? ஏன் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு அப்சஸ்ட் ஆயிட்டாங்க? அதோட இந்த படம் மாடர்ன் லோன்லினஸ் பத்தி என்ன ரிவீல் பண்ணுது? திஸ் இஸ் அப்சஷன். அப்சஷன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ இது இவ்ளோ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்னு ஆல்மோஸ்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜாயிண்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் இல்ல, மேசிவ் செலிபிரிட்டி பவர் இல்ல. ஆனா ஜஸ்ட் ஃபியூ டேஸ்க்குள்ள சோஷியல் மீடியா ரியாக்ஷன்ஸால ஃப்ளட் ஆயிடுச்சு. மக்கள் இந்த படத்தை வாட்ச் மட்டும் பண்ணல, அதை டிஸ்கஸ் பண்ணாங்க, டிபேட் பண்ணாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. இன்டர்நெட் முழுக்க எண்டிங் தியரிஸ், சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ், ரிலேஷன்ஷிப் டிபேட்ஸ், இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சுது. சிலர் இந்த படத்தை டிஸ்டர்பிங்னு சொன்னாங்க, சிலர் பிரில்லியன்ட்னு சொன்னாங்க, வேற சிலர் இது ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்த மோஸ்ட் அன்கம்ஃபர்டபிள் ஹாரர் ஃபிலிம்ஸ்ல ஒண்ணுன்னு சொன்னாங்க. அந்த கியூரியாசிட்டி தான் மொமெண்டம் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா ஆடியன்ஸ் ஒரு விஷயம் கேட்கும்போது யூ நீட் டு வாட்ச் திஸ் மூவி, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கியூரியாசிட்டி வந்துரும். கியூரியாசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். சர்ஃபேஸ்ல பார்க்கும்போது அப்சஷன் ஒரு சைக்கலாஜிக்கல் ரொமான்ஸ் மாதிரி தெரியும். ஆனா அண்டர்நீத் இது இமோஷனல் டிபெண்டன்சி பத்தி பேசுற ஹாரர் ஃபில்ம். இந்த ஸ்டோரி ஃபாலோ பண்றது பேர்னு ஒரு கேரக்டர். லோன்லினஸ் மற்றும் இமோஷனல் இன்செக்யூரிட்டியோட ஸ்ட்ரகிள் பண்ற சோஷியலி ஐசோலேட்டட் யங் மேன். அவனுக்கு அவன் இன்விசிபிள் மாதிரி ஃபீல் ஆகுது, டிஸ்கனெக்டட், ஃபர்காட்டன். அப்புறம் நிக்கி, தூரத்துல இருந்து அவன் டீப்லி அட்மயர் பண்ற ஒரு கேர்ள். முதல்ல இந்த படம் ஸ்ட்ரேஞ்ச்லி ரிலேட்டபிளா ஃபீல் ஆகும். ஏன்னா மோஸ்ட் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் லோன்லினஸ், அட்மிரேஷன், ஃபேண்டசி ரிலேஷன்ஷிப்ஸ், இமோஷனல் லாங்கிங். அந்த இமோஷனல் ரியாலிசம் தான் ஆடியன்ஸை ஸ்டோரிக்குள்ள புல் பண்ணுது. ஆனா அப்புறம் இந்த படம் ஒரு டெரிஃபையிங் क्वेश्चन கேக்குது. உங்க கிரஷ் உங்களை கம்ப்ளீட்லி அப்சஸ்ட் ஆக்கிட்டா என்ன ஆகும்? நாட் லவ், அப்சஷன். அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த படம் ஸ்லோலி சைக்கலாஜிக்கல் ஹாரருக்குள்ள டிசென்ட் ஆக ஆரம்பிக்குது. யங்கர் ஆடியன்சஸ் இந்த படத்தோட ஸ்ட்ராங்லி கனெக்ட் ஆனதுக்கு ஒரு முக்கிய ரீசன், இந்த படம் இன்டர்நெட் எரா லோன்லினஸை பர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. இப்போ பீப்புள் ஆன்லைன்ல முன்னாடியை விட அதிகமா கனெக்டடா இருக்காங்க. ஆனா இமோஷனலி பல பேருக்கு இன்னும் கம்ப்ளீட்லி அலோனா தான் ஃபீல் ஆகுது. இந்த படம் எக்ஸ்ப்ளோர் பண்றது இமோஷனல் டிபெண்டன்சி, வேலிடேஷன் அடிக்ஷன், பாரசோஷியல் அட்டாச்மெண்ட், ஃபேண்டசி ரிலேஷன்ஷிப்ஸ், லவ்ட் ஆகணுன்ற டெஸ்பரேட் டிசைர். இன் மெனி வேஸ் அப்சஷன் என்பது இன்டர்நெட் ஜெனரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஹாரர் மூவி. அந்த ஐடியா தான் இந்த படத்தை ஆடியன்ஸ்க்கு டீப்லி பர்சனலா ஃபீல் ஆக வச்சது. ஏன்னா எல்லா ஹாரருக்குமே கீழே இந்த படத்தோட இமோஷன்ஸ் ரியலா ஃபீல் ஆகுது. அப்சஷன்ல இருக்கிற மோஸ்ட் டிஸ்டர்பிங் விஷயம், இந்த ஹாரர் மான்ஸ்டர்ஸ்ல இருந்து வரல, ஹியூமன் இமோஷன்ல இருந்து வருது. இந்த படம் கான்ஸ்டன்ட்லி ப்ளர் பண்றது லவ் அண்ட் கண்ட்ரோல், அஃபெக்ஷன் அண்ட் பொசெஷன், கனெக்ஷன் அண்ட் டிபெண்டன்சி. ஸ்லோலி ஆடியன்ஸ் ஒரு அன்கம்ஃபர்டபிள் விஷயத்தை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேருக்கு லவ் மட்டும் வேண்டாம், அவனுக்கு சர்டனிட்டி வேணும், கண்ட்ரோல் வேணும், இமோஷனல் ஓனர்ஷிப் வேணும். அதுதான் இந்த ஃபேண்டசியை ஹாரரா மாத்துது. இந்த படம் ஒரு பவர்ஃபுல் क्वेश्चन கேக்குது. லவ் ஒருத்தரோட ஃப்ரீடமை எடுத்துட்டா அது இன்னும் லவ்வா? அந்த சைக்கலாஜிக்கல் டென்ஷன் தான் மூவி முடிஞ்ச அப்புறமும் ஆடியன்ஸை இதை பத்தி தொடர்ந்து திங்க் பண்ண வச்சது. அப்சஷன் இவ்வளவு எஃபெக்டிவா ஒர்க் ஆகிறதுக்கு முக்கிய ரீசன் இந்த படத்தோட ஹாரர் மிகவும் ரெஸ்ட்ரெயின்டா இருக்கிறது தான். இந்த படம் லவுட் ஜம்ப் ஸ்கேர்ஸ் மேல டிபெண்ட் பண்ணி இல்ல. இன்ஸ்டெட் இட் கிரியேட்ஸ் டிஸ்கம்ஃபர்ட், லாங் பாசஸ், அன்கம்ஃபர்டபிள் கான்வர்சேஷன்ஸ், சைலன்ஸ், கான்ஸ்டன்ட் இமோஷனல் டென்ஷன். இந்த படத்தோட கேமரா இட் செல்ஃப் இன்வேசிவா ஃபீல் ஆகும், க்ளோஸ் அப் சஃபகேட்டிங்கா மாறிடும், ஃப்ரேம்ஸ் ட்ராப்டா ஃபீல் ஆகும். கேரக்டர்ஸோட ஆடியன்ஸும் ஸ்லோலி இமோஷனல் கம்ஃபர்ட்டை லூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சைக்கலாஜிக்கலி அது ட்ரெடிஷனல் ஹாரர் டெக்னிக்ஸை விட இன்னும் டிஸ்டர்பிங்கா மாறிடுது. ஏன்னா இந்த ஹாரர் பிலீவபிளா ஃபீல் ஆகுது. இந்த ஸ்டோரியில இருக்கிற மோஸ்ட் ஃபேசினேட்டிங் விஷயம் இந்த படத்தோட ஃபில்ம் மேக்கர். டைரக்டர் கரி பார்க்கர் ட்ரெடிஷனல் ஹாலிவுட்ல இருந்து வந்தவர் இல்ல.
அவர் ஆன்லைன்ல தான் தனது கரியரை பில்ட் பண்ணாரு. மேக்கிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் ஹாரர் வீடியோஸ், சினிமாட்டிக் யூடியூப் ப்ராஜெக்ட்ஸ், இண்டிபெண்டன்ட் இன்டர்நெட் கான்டென்ட். அந்த பேக்ரவுண்ட் தான் இந்த படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்ஸ்ல ஒன்னா மாறுச்சு. ஏன்னா அப்சஷன் மாடர்ன் இன்டர்நெட் கல்ச்சரோட டீப்லி கனெக்டடா ஃபீல் ஆகுது. இந்த படம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஆன்லைன் ஐசோலேஷன், இமோஷனல் அப்சஷன், இன்டர்நெட் ரிலேஷன்ஷிப்ஸ், டிஜிட்டல் லோன்லினஸ். அண்ட் ஆனஸ்ட்லி அந்த ஸ்டோரி இட் செல்ஃப் இன்ஸ்பைரிங். ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயத்தை ப்ரூவ் பண்ணுது. ஃபில்ம் மேக்கராக ஹாலிவுட் பெர்மிஷன் இனிமேல் தேவையில்லை. இப்போ பிசினஸ் சைட் பத்தி பேசலாம். ரிப்போர்ட்ஸ் படி அப்சஷன் $1 மில்லியன் கீழே தான் உருவாக்கப்பட்டது. ஆனா வேர்ல்ட் வைட்ல அந்த அமௌண்ட்டை பல மடங்கு ஏர்ன் பண்ணுச்சு. இதனால இது ரீசெண்ட் இயர்ஸ்ல பிக்கெஸ்ட் லோ பட்ஜெட் ஹாரர் சக்சஸ் ஸ்டோரிஸ்ல ஒன்னா மாறுச்சு. ஆனா எப்படி? வேர்ட் ஆஃப் மவுத். ஹாரர் ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல தான் சர்வைவ் ஆகுது. அப்சஷன் ஸ்ட்ராங் ரியாக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுச்சு. பீப்புள் தியேட்டரை விட்டு வெளியே வந்ததும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எண்டிங், கேரக்டர்ஸ், தீம்ஸ், டிஸ்டர்பிங் இமோஷனல் ஐடியாஸ். அந்த கான்வர்சேஷன் தான் ஃப்ரீ மார்க்கெட்டிங்கா மாறுச்சு. த பவர் ஆஃப் ஹாரர். ஹாரர் சினிமால மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஜானர்ஸ்ல ஒன்று. ஏன்னா ஹாரருக்கு மேசிவ் பட்ஜெட்ஸ் தேவையில்லை. யூ டோன்ட் நீட் ஜாயண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ், எக்ஸ்பென்சிவ் CGI, சூப்பர் ஸ்டார் காஸ்ட்ஸ். You only need atmosphere, tension, emotional impact, strong idea. Obsession அதை perfectly understand பண்ணுச்சு. இந்த படம் ஆன்லைன்ல தொடர்ந்து பாப்புலரா இருந்ததுக்கு ஒரு மேஜர் ரீசன் கான்ட்ரோவர்சி. வியூவர்ஸ் தொடர்ந்து டிபேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பேர் சிம்பத்தட்டிக்கா இல்ல செல்ஃபிஷா? இந்த படம் ரொமான்டிக்கா அல்லது ஆரம்பத்திலிருந்தே ஹாரிஃபையிங்கா? சில ஆடியன்ஸ் இந்த படத்தை ட்ராஜடியா பார்த்தாங்க, வேற சிலர் வார்னிங்கா பார்த்தாங்க. அந்த மாரல் ஆம்பிகியூட்டி தான் இந்த படத்தை ஆன்லைன்ல அலைவா வச்சது. ஏன்னா ஆடியன்ஸ் ஈஸி ஆன்சர்ஸ் கொடுக்காத ஃபிலிம்ஸை டிஸ்கஸ் பண்ண ரொம்ப விரும்புறாங்க. இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் we enter the nightmare. Major spoilers ahead. நீங்க இன்னும் அப்சஷன் பார்க்கலனா this is your warning. அப்சஷன் எண்டிங் மூவி ஆரம்பிச்ச ஃபேண்டசியை கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் பண்ணிடுது. பேர் ஒரிஜினலி வாண்டட் லவ், ஆனா அவன் உருவாக்குனது இமோஷனல் இம்ப்ரிசன்மெண்ட். நிக்கி ஸ்லோலி தன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஷி ஸ்டாப்ஸ் ஃபீலிங் லைக் அ ரியல் ஹியூமன் பீயிங். இன்ஸ்டெட் அவ அப்சஷனோட ரிஃப்ளெக்ஷனா மாறிடுறா. அதுதான் இந்த மூவியோட ட்ரூ ஹாரர். மான்ஸ்டர்ஸ் இல்ல, சூப்பர் நேச்சுரல் கிரீச்சர்ஸ் இல்ல, பட் இமோஷனல் கண்ட்ரோல் மூலம் ஐடென்டிட்டி டிஸ்ட்ராய் ஆகிறது. எண்டிங் இன்னொரு டீப்லி ட்ராஜிக் விஷயத்தையும் சஜஸ்ட் பண்ணுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்சஷன் ஜென்யூவன் கனெக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டா திரும்பி போக வழியே இருக்காம போகலாம். அந்த ஃபைனல் இமோஷனல் கொலாப்ஸ் தான் ஆடியன்ஸ்க்கு எண்டிங்கை இவ்ளோ டிஸ்டர்பிங்கா ஃபீல் ஆக வச்சது. இன் மெனி வேஸ் அப்சஷன் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் மாடர்ன் ஃபில்ம் மேக்கிங். ஒரு ஸ்மால் கிரியேட்டர் ஒரு ஸ்ட்ராங் ஐடியா மட்டும் வச்சு இந்த வருஷத்திலேயே பிக்கெஸ்ட் ஹாரர் ஃபினாமினால ஒன்ன உருவாக்கி இருக்கிறார். நோ ஜெயண்ட் ஃப்ரான்ச்சைஸ், நோ $1 பில்லியன் மார்க்கெட்டிங் மெஷின், ஜஸ்ட் atmosphere, psychology, emotional realism, deeply uncomfortable idea. And maybe அதனால தான் இந்த படம் இவ்ளோ பேரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா எல்லா ஹாரருக்குமே மேல அப்சஷன் உண்மையில் லோன்லினஸ் பற்றி பேசுது. forgotten ஆகிடுவோமோ என்ற ஃபியர், லவ்ட் ஆகணும் என்ற டிசையர், அதுக்கும் மேல ஒருத்தர அளவுக்கு மீறி விரும்புறதோட டேஞ்சர். இந்த படத்தோட ஸ்கேரியஸ்ட் பார்ட் என்னன்னா இது ரொம்ப ரியலா ஃபீல் ஆகுது. இந்த பிரேக் டவுன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And tell me in the comments, அப்சஷன் ஒரு லவ் ஸ்டோரியா அல்ல ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஹாரர் ஸ்டோரியா?